இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவரால் கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி, என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் ஒன்றும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாயின் தெய்வமே, எல் ரோயின் தகப்பனே, எல் ஷடாயின் தெய்வமே, எல் ரோயின் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாயின் தெய்வமே, எல் ரோயின் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. கரங்களை தட்டி ஸ்கிரீன்ல ரிலீக்ஸ். யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். எல் ஷடாயின் தெய்வமே, எல் ரோயின் தகப்பனே, யெகோவா ராஜனே. எல் ஷடாயின் தெய்வமே, எல் ரோயின் தகப்பனே, யெகோவா ராஜனே. ஹல்லேலூயா. ஸ்க்ரீனில் ஒரு லிரிக்ஸை பார்த்து பாட போகிறோம். யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். எல் ஷடாயின் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜன். எல்லாரும் சேர்ந்து எங்களோட பாட போகிறீங்க. எளிமையான பாடல் வரிகள் தான். சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். நல்ல கரங்களை தட்டி யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் சேர்ந்து சத்துருவை வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில்
கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாயின் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாயின் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எனக்கில்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் எனக்கொன்று பயமில்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் இருப்பதினால் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் என்ன அறிக்கை செய்கிறோம்? நம்மளுடைய பலன் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுங்கள்? ஆண்டவர் தான் என்னுடைய பலனாக இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் இதை நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். கிறிஸ்து என்னுடைய பலனாக இருக்கிறார். அவர் என்னுடைய வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஒவ்வொரு நாளும் இதை அறிக்கை செய்து நீங்கள் பாட போக ஆண்டவர் உங்களோட துணை நிற்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் இதை அறிக்கை செய்துகிட்டே இருக்கணும். இன்றைக்கி பல வேளைகளில் நம்ம சப்கான்ஷியஸாக
என்னால் முடியல, நான் தோற்றுருவேன், எனக்கு பலனே இல்லை, இந்த மாதிரி தான் நம்ம அறிக்கை செய்துகிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி அறிக்கை செய்கிறப்போ என்ன ஆகுதுன்னா சப்கான்ஷியஸாக உங்களோட உடம்பு, உங்களுடைய மைண்டு பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருது, என்னால் முடியாதுன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே பவுல் சொல்கிற போல் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்கிற போது ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்விலே அவர் பலன் தர ஒருவராக இருக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் நாம் பாட போகிறோம். யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்திரே, என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். சேர்ந்து பாடி நம் ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து எங்களோட பாட போகிறீங்க. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். சத்தத்தை உயர்த்தி, என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் பயம் ஒன்றும் எனக்கில்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் பயம் ஒன்றும் எனக்கில்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜரே, எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே, யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே, யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே, என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர், என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே, எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர், எரிகின்ற சூளைக்குள் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே, என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே, எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் இந்த பயமும் எனக்கில்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து. சத்தத்தை உயர்த்தி பாடவுமா காலை வேளையில. ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் பயமும் எனக்கில்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜரே,
எல் ஷடாயின் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய பலனாக இருக்கிறார். ஆமென். எல் ஷடாய் சர்வத்தையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். நம்மளுடைய நம்பிக்கை அவர் மேல் இருப்பதால் நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். ஆமென். இந்த காலை வேளையில் உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன் என்ற பாடலை பாட எல்லாரும் ஆண்டவர் நாமத்தை உயர்த்தும். நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருக்கேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருக்கேன். உம்மை நம்பும் நான் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் அன்பை நம்பும் நான் நீர்தானே துணையானீர், என் கேடகமும் மானீர். நீர்தானே துணையானீர், என் கேடகமும் மானீர். என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் உம்மை நம்பும் நான்
உம்மை நம்பும் நான். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் மானீர். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் மானீர். என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஆண்டவர் நாமத்தை உயர்த்தும். உம் அன்பை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான், அன்பையே உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி. உம் அன்பை நம்பும் நான், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன்.
அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் மானீர். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் மானீர். என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி முடிவு அறிக்கை பரியந்தம் செய்வோம். நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பீரு. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பீரு. உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே, நீர்தானே என் துணையானீர், என் கேடகமுமானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமுமானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்பு. நல்ல கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். எஸ், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில். இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா எங்கள் நீசா. எஸ், இயேசு மகாராஜா எங்கள் நீசா. இரக்கத்தின் சிகரம் நீரை சொல்லுவோம். இயேசு மகாராஜா ஒன்று சேர்ந்து இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா. இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுவோம், உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை.
நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு பாடுவதுதான் ஆராதனை. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. சுமகராஜா சுமகராஜா எங்கள் நிசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென். எஸ், இரக்கத்தின் சிகரம் நீரே. சுமகராஜா எங்கள் நீசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏசுமகாராஜாவை உயர்த்துவோம் நீரே. ஆராதனை 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 ஆராதனை. 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருக்கிறேன் என்றீரே, எங்கள் துதியில் வாழ்பவரே. நான் இருக்கிறேன் என்றீரே, எங்கள் துதியில் வாழ்பவரே. ஆராதனை 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 ஆராதனை. glory, ஆமென். ஜீசஸ் ஆராதனை ஆராதனை. உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இடுவி, எங்களை ஆசீர்வதித்திடுவி. நேரிறங்கி வந்திடுவி, எங் ஆசீர்வதித்திடுவி. ஆராதனை 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 ஆராதனை. மகிமை ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமென். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி Mighty Father, Amoshadana Kabu, Lidanamamo Shakadara Kaba, Ladara Kaba. ஆமென். இந்த காலை வேளையில கர்த்தருடைய மகிமை இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறபடியா நல்ல உற்சாகமாய் Mighty Father, Hallelujah, Mighty God. கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி சகல கணத்திற்கும் மரியாதைக்கும் பாத்திரர் நம்ம மத்தியிலே. அவர் ஒவ்வொரு வினாடியும் நம்மோடு கூட இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. Mighty Jesus, கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆமென். அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. ஆமென்.
இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்மை குறித்து தேவாதி தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்குரிய அற்புதமான நோக்கம், எந்த சூழ்நிலையிலும் எல்லா காலகட்டத்திலும் அவரை உயர்த்துவதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. Mighty God, hallelujah, mighty Jesus. இந்த காலை நேரத்திலே தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்றிணைந்து கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல காத்தீரே. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் அல்லவா? எத்தனையோ நன்மைகளை எங்களுக்காக செய்தீரே ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம் என்றால் உம்முடைய கிருபைதானே. Thank you Jesus, hallelujah, mighty God. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தவரே, எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தவரே, அத்தனையும் நினைத்து நான் அதிகமாய் நன்றி சொல்வேன். உண்மைதானா? அத்தனையும் நினைத்து நான் அதிகமாய் நன்றி சொல்வேன். ஒன்றிணைந்து சொல்லலாமா? நன்றி உமக்கு நன்றி என் தேவா, உமக்கு நன்றி. சொல்லலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உமக்கு நன்றி என் தேவா, உமக்கு நன்றி. நன்றி சொல்ல வந்தேன் தேவா, என் நாவினால் துதிக்கிறேன். நன்றி சொல்ல வந்தேன் நாதா. ஒன்றிணைந்து என் நாவினால் துதிக்கிறேன். சொல்லலாமா? நன்றி உமக்கு நன்றி என் தேவா, உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி என் தேவா, உமக்கு நன்றி. கவலை கண்ணீரில் கலங்கி நின்றேன், கண்ணீர் கவலையில் கலங்கி நின்றேன், கலங்காதே என்று சொன்ன கண்மலைக்கு நன்றி சொல்வேன். எஸ், கலங்காதே என்று சொன்ன கண்மலைக்கு நன்றி சொல்வேன். நன்றி உமக்கு நன்றி என் தேவா, உமக்கு நன்றி. ஆமென். நன்றி உமக்கு நன்றி என் தேவா, உமக்கு நன்றி. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து எல்லா துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் காரணரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தையே நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. உம்முடைய நாமம் பலத்த துருகம் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த காலை வேளையிலே பலவிதமான கலக்கத்தோடு, பதட்டத்தோடு, பயத்தோடு இந்த காலை வேளையிலே சில காரியங்கள் உங்கள் உள்ளங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். வேதம் சொல்கிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் மிக பெரியவர், மகா பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த காலை வேளையில் எங்களை படைக்கிறோம், எங்களை முற்றிலுமாய் படைக்கிறோம். அப்பா, இந்த காலை வேளையிலே தகப்பனே, இந்த ஆராதனையிலே என்னை முற்றிலுமாய் படைக்கிறேன். வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்வீங்களா? உங்களுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிற இந்த வார்த்தையை கர்த்தர் கேட்கட்டும். அதுதான் நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற உச்சிதமான காணிக்கை. ஆண்டவரே, என்னை நான் படைக்கிறேன். ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் படைக்கிறேன். அப்பா, ஆண்டவரே, உமக்கு உகர்ந்த, ஹல்லேலூயா, ஆண்டவரே மை ஸ்தோத்திரம், உமக்கு உகர்ந்த பலியாக. ஜீசஸ், thank you Lord, hallelujah, mighty God, thank you Jesus, mighty Father. இயேசுதேவா, அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே, ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். இந்த காலை வேளையில நாம் அவருக்கு கொடுக்கிற உச்சிதமான பிரியமான காணிக்கை எதிரிங்களா? என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்வீராக. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக இந்த காலை வேளையில் எங்களை உம்முடைய கரத்திலே படைக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்வீராக. உம்மை துக்கப்படுத்துகிற, உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், கிரியைகள் ஆண்டவரே ஒன்றும் எங்களுக்குள் காணப்படாதபடி அவைகளை எல்லாம் முற்றிலுமாய் உம்முடைய இரத்தத்தினாலே ஒரு விசை எங்களை கழுவியருளும் என்று ஆண்டவரே திருச்சபை உம்முடைய கரத்திலே படைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். உங்களுக்காக நானே வாசிக்கிறேன். 27வது சங்கீதத்தில் 14வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. சங்கீதம் 27:14 இவ்வாறு சொல்லுகிறது: கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஒரே வார்த்தை இந்த வசனத்தில் 2 தரம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காத்திருத்தல் என்பது நம்ம எவ்வளவு தூரம் அதை குறித்து தியானிச்சிருக்கிறோம் அல்லது அறிந்திருக்கிறோம்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்ல முடியும், காத்திருப்பது கடினமான ஒரு காரியம். காத்திருப்பது ஒரு கடினமான காரியம்தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் காத்திருப்பது தான் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வெயிட்டிங் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். காத்திருக்குதல் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது. நமக்கு இயற்கையை கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. காத்திருக்கிறதற்கு ஒரு விதையை விதைத்தால் அந்த விதை முளைப்பதற்கு காத்திருக்கிறோம், பல மாதங்கள் காத்திருக்கிறோம். கருவில் ஒரு சிசு உதிர்த்தால் காத்திருக்கிறோம், 9 மாதங்கள் காத்திருக்கிறோம். சில விதைகள் சீக்கிரமே முளைத்து விடும். நாங்கள்லாம் அந்த கிறிஸ்மஸ் சீசன், அந்த காலத்தில் கிறிஸ்மஸ் சீசன் நாங்கள்லாம் குடிலாம் வைப்போம் எங்கள் ஊரில். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த கேழ்வரகு எடுத்து அந்த சின்ன குண்ட ஓலை பெட்டிகளில் போட்டு குருத்து மணலில் வச்சா 7 நாளில் அழகாக புல் மாதிரி நல்லா வளர்ந்துடும். வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே நேரத்தில் சில விதைகள் வளர்வதற்கு 5 வருஷம் எடுக்கும். அதாவது மூங்கில் போன்ற
மரங்கள் விளைவதற்கு 5 வருஷம் எடுக்குமா அந்த விதை முளைப்பதற்கு. எதற்காக சொல்கிறேன் என்றால், எல்லாவற்றிற்காகவும் காத்திருக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. ஆமென். நம்முடைய குழந்தைகள் வளர்வதற்கு நாம் காத்திருக்கிறோம். குழந்தைகள் வளர்வதற்காக நாம் காத்திருக்கிறோம். இப்படி எல்லா விதத்திலையும் நம்ம காத்திருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தில் மட்டும் நம்ம ரொம்ப அவசரப்படுறோம். ஒரு காரியத்தில் நாம் ரொம்ப அவசரப்படுறோம். எந்த காரியத்தில் அவசரப்படுறோம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரிடம் ஜெபித்து விட்டு உடனே பதில் வரலன்னு நம்ம கொஞ்சம் அவசரப்படுறோம். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை என்று நாம் கொஞ்சம் அவசரப்படுறோம். நான் நினைக்கிறேன் அப்படித்தான். ஏன்னா நானே அனுபவிச்சிருக்கிறேன். சில காரியங்களை ஆண்டவர் சொல்லிடுவார், அது நிறைவேற சில வருடங்கள் ஆகிவிடும். நம்ம வேதத்தில் கூட பார்க்கலாம். வேதத்தில் அநேக வேத தாசர்கள், வேத நாயகர்கள் பல வருடங்களாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு காத்திருக்கிறாங்க. நமக்கு நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் அழைக்கிறார். அழைக்கும்போது அவர் என்ன சொல்லி கூப்பிடுறாரு? ஆதியாகமம் 12 படிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். 2வது வசனத்தில், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, அப்படின்னு அர்த்தம் என்னது? ஐ வில் மேக் யூ எ கிரேட் நேஷன் அப்படிங்கிறார். பெரிய தேசமாக உன்னை மாற்றுவேன் அப்படின்னு கூப்பிடுறாரு அவருடைய 75 வயசில். ஆனால் 100 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை கூட இல்லை. ஆமென். யோசித்து பார்த்துருக்கீங்களா? உன்னை பெரிய தேசமாக மாற்றுவேன்னு சொன்னார். அந்த தேசமாக மாற்றுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா? நான் கணக்கு போட்டு பார்த்தேன். கிட்டத்தட்ட 650 வருடங்கள் ஆகி போச்சு. அவர்கள் திரும்ப எகிப்திலிருந்து வருவதற்கு, ஆபிரகாமிடம் சொன்ன வார்த்தையிலிருந்து வருவதற்கு 650 700 வருடங்கள் ஆகி போச்சு. வார்த்தை நிறைவேற சில நேரங்களில் காத்திருக்க வேண்டும். உன்னை பெரிய ஜாதியாக்குவேனாரு. ஆனால் எப்போ நடந்தது அப்படின்னா, பல 100 ஆண்டுகள் கழித்து நடந்தது. நம்முடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்துருப்பார். மாதம் வாக்குத்தத்த ஆராதனை இருக்குது. அந்த மாதத்திலே அது நிறைவேறுதா? எனக்கு தெரிஞ்சு மிக மிக குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த வாக்குத்தத்தங்கள் உண்மை, வாக்குத்தத்தங்கள் வந்தது உண்மை, சத்தியம். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற சில காலங்கள் எடுக்கிறது. ஏன் எதற்குங்கிறத குறித்து கொஞ்சம் லேட்டாக நம்ம கவனிப்போம். நான் பார்த்த வேத நாயகர்களில் எனக்கு ரொம்ப பிடித்தவர் தாவீது. தாவீது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, அவர் வாலிபனாக இருக்கும்போது, சின்ன பையனா ஒரு 17 வயசு 16 வயசில் ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். எல்லாருக்கும் தெரியும் அது. நீங்கள் 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் அதை படிக்கலாம். ஆனால் அந்த அந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனால் அவர் எப்போ ராஜாவாகிறாரு யோசித்து பார்த்தீங்களா? என்ன அமைதியாக இருக்கிறீங்க? கொஞ்சம் பேசுங்க. என்ன, அதாவது வாலிபனாக இளைஞனாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இப்போ நம்மளை எடுத்துக்கிறோமே, அந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கிறோமே. இன்னைக்கு சரி, நம்மளை என்ன எடுத்துக்கிறோம், என்ன எடுத்துக்கிறேன் இன்னைக்கு என்னை சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசி என்னை இந்த சென்னை பட்டணத்துக்கு அரசனாக அபிஷேகம் பண்ணுகிறார். நான் என்ன செய்வேன்? என்ன செய்வோம் நம்ம? ஆஹா, இன்னிலிருந்து நான் தான் ராஜா. ஐ வில் கிளைம். நான் அதுக்காக போராட போகிறேன், நான் அதுக்காக ஏதாவது செய்ய போகிறேன் அப்படின்னு நான் என்னையே உயர்த்த நான் நினைப்பேன். ஆனால் தாவீது அப்படி இல்லை. தாவீது 13 வருடங்கள் காத்திருக்கிறார். அவர் அரசனான போது அவருக்கு வயது 30 என்று வேதம் சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் அவர் காத்திருக்கிறார். எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை இன்றைக்கு இருக்கலாம், அது நிறைவேற காலங்கள் எடுக்கும். ஹல்லேலூயா. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வார்த்தைகளை கொடுத்துடலாம். ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக நம்மோடு பேசிவிடலாம், அல்லது ஆண்டவர் வேத வசனங்கள் மூலமாக நம்மோடு பேசிவிடலாம், ஆண்டவர் செய்திகள் மூலமாக நம்மோடு பேசிவிடலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் நிறைவேற காலங்கள் ஆகும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லுகிறார். ஏன்னா
தாவீது ஒன்றை தெரிந்து கொண்டார். சவுலை கொல்றதுக்கு ஆண்டவர் 2 சான்ஸ் கொடுக்கிறார். அவருக்கு 2 சமயம் 2 டெஸ்ட் வைக்கிறாரு தாவீதுக்கு. 2 நேரமும் தாவீது சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்ணது மேலே கை வைக்க மாட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் சாமுவேல் மேலே அபிஷேகமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். என்னைக்கு தாவீது மேலே அபிஷேகம் வந்ததோ அன்றே பரிசுத்த ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நல்லா தெரியும். ஏன்னா இவர் தான் அவருக்கு பொல்லாதாவி வந்த உடனே போய் இவர் தான் இசைக்கரியை வாசிக்கிறார், எல்லாம் தெரியும். இருந்தாலும் என்ன சொல்றாரு, அவர் தேவனால் அபிஷேகம் பட்ட மனிதன். ஆகவே அவர் மரிக்கும் வரை நான் காத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் உண்டு. என்னென்றால் there is a waiting time. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னா, இது ஃபாஸ்ட் ஃபுட் டேஸு, இன்ஸ்டன்ட் காஃபி டேஸு. முன்னாலெல்லாம் காஃபி போடணுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, காஃபி பொடியை வாங்கி ஃபில்டரில் போட்டு சுடு தண்ணியை ஊற்றி வெயிட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து அது ஃபில்டரை வந்து அதுக்கப்புறம் குடிப்போம். இப்போ அப்படி இல்லை, இன்ஸ்டன்ட். அதனால் நம்ம எல்லாருமே இன்ஸ்டண்ட்டாக ஆசைப்படுறோம். இந்த ஆசையிலிருந்து வெளிவரும். ஏன்னா இயற்கையே ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இயற்கை ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. ஏன்னா ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. சங்கீதம் 145 15வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். 104வது சங்கீதம் 27வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். அந்த வசனத்தை கவனிங்க, சரியா கவனிங்க. ஏற்ற வேளையில் எல்லா ஜீவராசிகளும் இந்த பூமியில ஏற்ற வேளையில் என் தேவனாகிய கர்த்தர் தருவார் என்று காத்திருக்கிறது. இந்த மனிதனை தவிர, இந்த மணிக்குளத்தை தவிர மற்றதெல்லாம் தேவனை நோக்கி ஏற்ற வேளையில் அவர் எனக்கு தருவார் என்று காத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, வேதத்தில் வாசிங்கன்னா இந்த சிருஷ்டியே காத்திருக்குதாங்க. சிருஷ்டியே காத்திருக்குதான். ரோமர் 8வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 8:19 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது, the creation is waiting. இயற்கை காத்து கொண்டிருக்கிறது, ஜீவராசிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறாங்க, மனிதனை தவிர, அதுவும் விசுவாசிகளை தவிர. நாம் தான் காத்து கிடக்கிறதுல காத்திருப்பதில் மிகவும் அவசரப்படுகளாக இருக்கிறோம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த அவளுடைய காத்து கொண்டிருக்கிறது. ஒரு காலம் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் எதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நமக்கு அந்த அவேர்னஸே கிடையாது இல்லையா? முதல் நூற்றாண்டு விசுவாசிகள் பூரா எப்படி வாழ்த்துவாங்கன்னா, பிரைஸ் லார்டுன்னு சொல்ல மாட்டாங்க, பிரைஸ் லார்ட் சொல்ல மாட்டாங்க, மாரநாதா மாரநாதா அப்படி தான் வாழ்த்துவாங்களாம். ஏன்னா சீக்கிரம் வருகிறார், ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார் அப்படின்னு. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருந்தது, ஆண்டவர் வரப்போகிறார், என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரோடு இருக்கிறது என்று. ஆனால் இன்னைக்கு அதை முற்றிலுமாக சபை மறந்து விட்டது, விசுவாசிகள் நம்ம மறந்துட்டோம். ஆண்டவருடைய வருகை குறித்து தினமும் யாராவது தியானிக்கிறீங்களா, நினைச்சு பார்க்குறீங்களா? ஆண்டவருடைய வருகை குறித்து இல்லை. காரணம், நாம் அதற்காக காத்திருக்கல. நம்ம இந்த உலக காரியங்களிலேயே நாம் நம்முடைய நாட்களை போக்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த உலகத்து காரியங்களுக்காகவே நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். சரி, போகட்டும். இந்த காத்திருக்குதல் என்பதை குறித்து நான் தியானிக்கும் பொழுது வேத வசனத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். எப்படி காத்திருக்க வேண்டும், எதற்காக காத்திருக்க வேண்டும்?
காத்திருப்பதால் வருகிற பயன் என்ன? இந்த 3 தலைப்பின் கீழே சில வசனங்களை நேரம் கொடுக்கிற வரை தியானிக்கலாம் நினைக்கிறேன். எப்படி காத்திருக்க வேண்டும்? How to wait at the feet of the Lord. காரணம், இதை தெரிந்து கொண்டால் நாம் அவருடைய பாதத்தில் ஈஸியாக காத்திருக்க முடியும். அதாவது வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வசனம் எல்லாரும் படிச்சிருக்கிறோம், ஆனால் அதை நாம் சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகவே how to wait, எப்படி காத்திருக்க வேண்டும், எப்படி காத்திருக்கணும்னு வேதம் சொல்லுது. 62 சங்கீதத்தில் 1வது வசனம், தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். அது ஆங்கிலத்தில் படிச்சு பாருங்க. ட்ரூலி மை சோல் வெயிட் அப்பான் காட். வெயிட் அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்குது. அமர்ந்திருக்கிறதுன்னு நம்ம எழுதியிருக்கிறோம், தமிழில் எழுதியிருக்குது. ஆனால் அங்கே சொல்லுது ட்ரூலி மை சோல் வெயிட் அப்பான் காட், ஃப்ரம் ஹிம் கம்மத் மை சால்வேஷன். அதாவது என்னுடைய ஆத்துமா காத்திருக்கிறது. இதில் வசனம் முக்கியம். என்ன முக்கியம்னா, என் ஆத்துமா காத்திருக்கிறது. ஆத்துமா அப்படின்னா என்னங்க? ஆத்துமானா என்னங்க? நம்முடைய சித்தம், நம்முடைய எண்ணம், நம்முடைய விருப்பம். நம்முடைய சித்தம், நம்முடைய எண்ணம், நம்முடைய விருப்பம், இந்த 3ம் ஒருமுகப்படுத்தி ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பது தான் காத்திருப்பது. ஆத்துமா காத்திருப்பதுன்றதுடைய அர்த்தம். அதே போல அதே சங்கீதத்தில் 5வது வசனம் சொல்லுகிறது. 5வது வசனம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால் வரும். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது? மை சோல் வெயிட் ஒன்லி அப்பான் காட். மை சோல் வெயிட் ஒன்லி அப்பான் காட். என்னுடைய ஆத்துமாவே தேவனுக்காக மட்டுமே காத்திரு. அதாவது நம்முடைய எண்ணம், அதாவது இங்கே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், எத்தனை பேருடைய எண்ணம் இங்கே இருக்குது அல்லது வேறு எங்கேயாவது போயிருக்குது உங்களுக்கு தான் தெரியாது. அது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடை மூடிடுவானோ, சீக்கிரம் விட்டுருவாங்களா, எவ்வளோ நேரம் இவர் பேச போகிறாரு, ஏன்னா வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்கும், விருந்தாளி வந்திருப்பாங்க, இதெல்லாம் குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா? அல்லது ஒருமனப்பட்டு உங்களுடைய எண்ணமெல்லாம் உங்களுடைய நினைவெல்லாம் இந்த இடத்துல இருக்குதா? யோசித்து பாருங்க. அநேகருக்கு இருக்காது. பாதி பேருக்கு இங்கே இருக்கும், பாதி பேருக்கு இருக்காது. இந்த நேரத்தில் தான் பல கவலைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த மனுஷன் எதை பேசிக்கிட்டு இருக்காரு, என்னுடைய பிரச்சனை இது அப்படின்னு கவலையில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆகவே தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது மனம் ஒருநிலைப்பட்டு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மனம் ஒருநிலைப்பட வேண்டும், ஒருநிலைப்பட்டு காத்திருக்க வேண்டும். நான் ஆங்கிலத்திலே தியானிச்சதுனால செய்தியே ஆங்கில வார்த்தைகள் தான் நான் நிறையா போட்டிருக்கிறேன். அடுத்தது புலம்பல் 3வது அதிகாரம் 26வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. நான் படிக்கிறேன். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஆங்கிலத்தில் பாருங்களேன், ஆங்கிலத்தில் பாருங்க. இட்ஸ் குட் தட் அ மேன் ஷுட் போத் ஹோப் அண்ட் குவைட்லி வெயிட் ஃபார் த சால்வேஷன். அங்கே முழு ஆத்மாவோட காத்திருக்கணும்னு சொல்லுது. இங்கே எப்படி காத்திருக்கணுமா? குவைட்லி, குவைட்லி வெயிட், அமைதியாக காத்திரு. நம்பிக்கையோடு காத்திருக்குன்னு போட்டிருக்கு தமிழில், சரியான டிரான்ஸ்லேஷன் இல்லை அது. அமைதியோடு காத்திரு, மன அமைதியோடு காத்திரு, அதான் அவனுடைய உண்மையான விளக்கம். வெயிட் குவைட்லி. ஆங்கிலத்தில் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது வெயிட் சைலண்ட்லி, அமைதியாக காத்திரு. ஜெபிக்கிற நேரத்தில் தான் பல சிந்தனை வரும். நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் டெய்லி காத்திருக்கிறீங்க, இல்லைன்னு இல்லை. உங்கள் ஜெப நேரத்தில் எவ்வளவு சிந்தனைகள் உங்களுக்கு வருது யோசித்து பாருங்க. ஜெப நேரத்தில் உங்களால் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியுதா? நம்முடைய காத்திருக்கிற நேரம் குறைந்து கொண்டே இருக்கிறது. அதாவது எப்படி வெயிட் பண்ணுமா? அமைதியாக, அமைதியாக, முழு ஆன்மாவோடு காத்திருக்கணுமா? அமைதியாக காத்திருக்கணுமா? 3வது ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 3வதாக சங்கீதம் 40:1 சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எப்படி காத்திருந்தாரா? பொறுமையோடு, வித் பேஷன்ஸ்.
கர்த்தருடைய பாதத்தில் நாம் முழு மனதோடு நம்முடைய எண்ணங்கள்லாம் சிதறி போகாமல் காத்திருக்கணும். நாம் அமைதியாக சைலண்டாக காத்திருக்கணும். இப்போ பொறுமையோடு காத்திருக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இது இன்னும் ஒரு வாரத்தில் நடந்துடணுயா, அல்லது இந்த 10 நாள் எனக்கு நடந்துடணும். ஆண்டவருக்கு நம்ம டைம் கொடுப்போம். எனக்கு அவசர தேவை, இந்த அவசர தேவையை நீங்கள் சந்திக்கணும்னா இத்தனை நாளுக்குள்ள சந்திக்கணும், இல்லைன்னா என்னுடைய பிரச்சனை அதிகமாகிடும் அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு டைம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லைங்க. அவர் சர்வத்தையும் ஆளுகிறவர், சர்வ வல்லவர். அவருக்கு நம்மை போன்ற ஒரு சாதாரண ஒரு மனிதன் டைம் கொடுக்க முடியுமா? ஆண்டவரை எனக்கு இன்னைக்கு வேணும், ஆண்டவரை எனக்கு இன்னைக்கு 10 நாளில் வேணும், எனக்கு 1 மாதத்தில் வேணும், என் பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்டணும், எனக்கு சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு அவரை போட்டு நாம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்போம். அதற்கு பதிலாக அவர் என்ன சொல்றாரு? தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். பொறுமை அவசியம். பாதத்தில் காத்திருக்கணும்னா முதல்ல முழு ஆன்மாவோடு காத்திருக்கணும், அமைதியாக காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் நம்ம 27வது சங்கீதத்தில் 14வது வசனத்தை வாசித்தோம். அதில் 3 காரியங்கள் இருக்குது. ஒன்றை சொன்னேன், இப்போ அடுத்தது சொல்கிறோம். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, அதாவது கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தைரியத்தோட காத்திருக்கணுமா? ஹல்லேலூயா. திடமனதாயிருங்கிறாரு. பி கரேஜியஸ். திடமனதாயிருந்து காத்திரு அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம், ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நமக்குள்ள பயங்கள் ஓடும். நம்ம ஒரு காரியத்துக்காக காத்திருப்போம், ஆண்டவர் பாதத்தில் காத்துக்கிட்டு இருப்போம். ஆண்டவரே இது எனக்கு செய்யணுமே, இது எனக்கு வேணுமே, இது என் வாழ்க்கையில் நடக்குமான்னு. அதே நேரத்தில் சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்கும், பயங்களும் ஓடிக்கிட்டு இருக்கும், கலக்கமும் ஓடிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அவர் எப்படி சொல்றாரு? திடமனதாயிரு. வித் கரேஜ், வித் கரேஜ் யூ ஷுட் வெயிட் அட் த ஃபீட் ஆஃப் தி லார்ட். அதாவது என் தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார் என்று காத்திருக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் முக்கியங்க. என் தேவன் என் ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் தருவார். பட் ஒன் திங், அவருடைய நேரத்தில் தருவார். ஹல்லேலூயா. அவருடைய டைம் ஒன்று இருக்குது. நம்ம டைமும் நம்ம கிளாக்கும் அவர் கிளாக்கும் வித்தியாசமானது. ஆகவே he will not work according to our clock, he will work according to his clock. ஆகவே அவருக்காக தைரியத்தோடு காத்திருக்கணும். பயப்பட வேண்டாம். ஒரு காரியத்தை அவர்கிட்ட ஒப்பிச்சிட்டிங்கன்னா, அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. பயப்படாமல் காத்திருக்கணும், அமைதியாய் காத்திருக்கணும், முழு மனதோடு காத்திருக்கணும், தைரியமாக காத்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது எப்படி காத்திருக்கணுமா? சங்கீதம் 25:5 சொல்லுது, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி. சங்கீதம் 25:5, என்னை போதித்தருளும், நீரை என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே தான் நம்ம மாட்டிக்கிறோம். இங்கே தான் நமக்குள்ள பிரச்சனை. நம்ம அவருக்கு கொடுக்கறது 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான், அல்லது மிஞ்சி போனால் 1 மணி நேரம். எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன்னு? கைதுக்கு சொல்லலை யாரையும், ஏன்னா யாரையும் வெட்கப்படுத்த விரும்பலை. நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். அவர் சொல்கிறாரு, நாள் முழுவதும் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். அதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா நாள் முழுவதும் காத்திருக்கணும். தெரியுமா? ஐயா, ஒரு காரியத்தை அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டீங்களா, ஆண்டவர் எனக்காக செய்வார். அந்த உணர்வு எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. நாள் முழுதும் காத்திருக்கணும்னா அவர் பாதத்தில் உட்காந்துக்கிட்டு ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டவரே, நான் உம்மிடம் ஒப்புவித்ததை நீர் நிச்சயமாக எனக்கு செய்து முடிப்பீர். ஹல்லேலூயா. நான் உம்மை நம்புகிறேன், காரணம் நீர் என்னை வெட்கப்படுத்த மாட்டீர் என்று அவரோடு பேசி கொண்டிருக்கணும். தட் இஸ் வெயிட்டிங். அதாவது எப்படி காத்திருக்கணுமா? நம்பிக்கையோடு. அதாவது நாள் முழுக்க காத்திருக்கணுமா? நாள் முழுக்க காத்திருக்கணுமா? ஓசியா சொல்றார் இப்படி 12வது அதிகாரத்தில்
6வது வசனம் எப்படி காத்திருக்கணும்னு சொல்கிறாருன்னா 12வது அதிகாரத்தில் 6வது வசனம், இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நோக்கி நம்பிக்கொண்டிரு. அங்கே ஆங்கிலத்தில் பாருங்க, அந்த நம்பிக்கொண்டிருங்கிற வார்த்தை வெயிட்னா வரும். Therefore turn thou to thy God, keep mercy and judgment and wait on thy God continually. அதாவது என்ன சொல்றாரு, ஒரு காரியத்தை ஜெபிச்சிட்டின்னா அதோட விட்டு போயிடாத, தொடர்ந்து இடைவிடாமல், ஹல்லேலூயா, இடைவிடாமல் அவரை நோக்கி கொண்டிரு, அவருடைய பாதத்தில் அதை சொல்லி கொண்டிரு அப்படிங்கிறாரு. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், லூக்கா 18வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த ஒரு நியாயக்கேடு உள்ள நீதிபதி கிட்ட ஒரு விதவை போய் இடைவிடாமல் தொந்தரவு பண்ற, இடைவிடாமல் தொந்தரவு பண்ணும்போது அந்த ஆள் சொல்றான், அவனே சொல்றான், நான் நல்லவன் கிடையாது தான், ஆனால் இவன் தொடர்ந்து என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, அதனால் தொடர்ந்து என்ன போட்டு தொந்தரவுப்படுத்திக்கிட்டு இருக்கா, நான் அவளுக்கு பதில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். அதே போல் இங்கே சொல்லுகிறார், இடைவிடாமல் இடைவிடாமல் அவர் 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 பாதத்தில் காத்திருக்கணுமா, காத்திருக்கணுமா. அது மட்டுமல்ல, சங்கீதக்காரர் சொல்லுகிறார் 130வது சங்கீதத்தில் 5-6வது வசனங்களில், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவர் காத்திருக்கிறது. எப்படிங்க? அதாவது இந்த வாட்ச்மேன் டியூட்டி செய்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க, கார்ட் டியூட்டி செய்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் 8 மணி நேரம் டியூட்டின்னு இருக்கும். அந்த டியூட்டி முடிய முடிய வேறு வரும்போது எப்போ ரிலீவர் வருவான், எப்போ நமக்கு விடுதலை வரும் காத்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு ஆவலோடு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா மற்ற டியூட்டிக்கு போகிறவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா நான் விமானப்படையில் வந்து கார்ட் டியூட்டி செஞ்சுருக்கிறேன், எனக்கு தெரியும். நைட்டில் 1 to 4, நைட்டில் மிட் நைட் 1 to 4 போட்டிருப்பாங்க, 1லேருந்து 4 மணி வரைக்கும் டியூட்டி போட்டிருப்பாங்க. அந்த 3:45 ஆயிடுச்சுனாலே இருப்பு கொள்ளாது, எப்போ வருவான் ரிலீவர், எப்போ வருவான் எப்போ வருவான்னு காத்துட்ருப்பான் அவளோடு. எதுக்கு சொல்கிறேன்னா, அவன் வரலைன்னா நம்ம தொடர வேண்டி இருக்குமே, வரலைன்னா தூக்கம் போயிடுமே, அதனால் சொல்கிறேன். அதாவது ஜாமக்காரர்கள் எப்படி காத்துட்ருப்பாங்களாம், ஆவலோடு நம்பிக்கையோடு காத்திருப்பாங்களாம். அவருடைய பாதத்தில் நாம் ஆவலோடு நம்பிக்கையோடு காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும், எப்படி காத்திருக்கணும்? முழு மனதோடு காத்திருக்கணும், அமைதியோடு காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும், திடமனதாய் தைரியத்தோடு காத்திருக்கணும், நாள் முழுதும் காத்திருக்கணும், தொடர்ந்து காத்திருக்கணும், ஆவலோடு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் காத்திருக்கிறது. இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது, ஆனால் இதோடு நான் முடிக்கிறேன். முடிச்சுட்டு அடுத்த காரியத்துக்கு போவோம், அடுத்த காரியத்துக்கு போவோம். எதற்காக காத்திருக்கணும்? ஃபார் வாட் டு வெயிட்? எதற்காக காத்திருக்கணும்? நம்ம எதற்காகலாம் காத்திருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம எதற்காக காத்திருக்கணும்? எதற்காக காத்திருக்கணும்னா, சங்கீதம் 25:9 சொல்லுகிறது இவ்வாறாக, அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோன் என்று சொல்லப்படும். இது வருங்காலத்தை குறித்த தீர்க்க தரிசனம். ஏசையா சொல்றாரு, ஏசையா சொல்றாரு, ஏசையா 25:9, ஏசையா 25:9, அக்காலத்தில் இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். அதாவது நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நினச்சிக்கிட்டோம் ஞானஸ்தானம் பெற்ற அன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு. இல்லைங்க, இது ஒரு ஷாக்கான செய்தி உங்களுக்கு. என்று இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் அறிக்கையிட்டு ஏற்றுக்கொண்டோமோ அன்று ஆவியில் மறுரூபப்படுகிறோம், ஆவியில் நாம் புதுப்பிக்கப்படுகிறோம், ஆவியில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய சரீரமும் ரட்சிப்பு அடையலைங்க.
அதனால தான் சொல்கிறாரு பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில், உங்கள் ஆத்துமா ரட்சிப்பின் ஆத்தும ரட்சிப்புக்கு பிரயாசப்படுங்கள். பாருங்கள், கடைசி வார்த்தை சொல்லு பாருங்க, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இது என்ன ரட்சிப்பு அப்படின்னா நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு. இது எப்போ நடக்கும்னா நம்முடைய மரணத்தில் நடக்கும். அதுக்கப்புறம் அவருடைய வருகையில் நம்முடைய சரீரம் புதுப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆகவே ரட்சிப்பிலே 3 பகுதி இருக்குது. நம்முடைய ஆவி ரட்சிக்கப்படணும், நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்படணும், நம்முடைய சரீரம் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புதுசாக இருக்குதா? இல்லைங்க, பழைய செய்தி தான். ஆனால் நாம் தெரிந்து கொள்ளவில்லை. ஆத்துமா ரட்சிக்கப்படணும். அதுக்கப்புறம் தான் அவரோடு கூட நாம் எழும்பும்போது நம்முடைய சரீரம் ரட்சிக்கப்படும். ஆகவே நாம் அவருக்காக, அந்த ரட்சிப்புக்காக நாம் காத்திருக்கணும். ரட்சிப்புக்காக காத்திருக்கணும். அது மட்டுமல்ல, ரட்சிப்புக்காக காத்திருப்பது மட்டுமல்ல, நம்ம எதுக்காகலாம் காத்துட்டு இருக்கிறோம். ஆனால் எதுக்காக காத்திருக்கணும் அப்படின்ட்டு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னா, இந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 119:81 இவ்வாறாக சொல்கிறது, உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எதுக்கு காத்திருக்கிறாங்களா? அவருடைய வசனத்துக்கு. அதாவது நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் என்ன செய்யணும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறாரு. அவருடைய வசனம் நமக்குள்ள எப்பவும் துணிக்கணுங்க. அவருடைய ரட்சிப்புக்கு, அவருடைய வசனத்துக்கு நாம் காத்திருக்கணும். அவருடைய வசனத்துக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய வசனத்துக்கு நம்ம காத்திருக்கிறதே இல்லை. வேதத்தை படித்த உடனே நம்ம நினச்சிட்டோம், நான் இன்னைக்கு 4 சாப்டர் படிச்சுட்டேன், போதும். 4 சாப்டரோட வேதம் முடிஞ்சு போகிறது இல்லைங்க. அவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவருடைய குரலை கேட்கணும்னா அவருடைய பாதத்தில் நாம் காத்திருக்கணும். அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கணும். ஏன்னா சில நேரங்களில் அவருடைய வார்த்தைக்காக காத்திருப்போம். போதகருக்கு கூட அந்த அனுபவம் இருக்கும், உடனே கிடைச்சிடாது. ஐயா, இந்த மாதத்திற்கு உள்ள வாக்குத்தத்தம் என்னன்னு போதகர் மாதம் காத்து தான் இருப்பாங்க. ஆனால் உடனே அந்த வசனம் கிடைச்சிருமா? எனக்கு தெரிஞ்ச சந்தேகம். அதுக்கு சில நாட்கள் போகும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறார். எப்படி சொல்றாருன்னா, நீங்கள் ஹபகுக்கு 2:3 படிங்க. ஹபகுக்கு 2:3 படிங்க. ஹபகுக்கு 2:3 நானே படிக்கிறேன். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை கண்டிப்பாக நமக்கு வரும், காத்திருந்தா வரும். ஆண்டவருடைய வார்த்தை காத்திருந்தா வரும். ஆனால் நம்ம எதுக்காக காத்திருக்கு? நம்முடைய தேவைகளுக்கு சொல்லுவோம். நம்முடைய தேவைகளை சொல்லிட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். நம்முடைய ஜெபம் பூரா நான் சொல்லுவேன், பாதி ஜெபம் கூட இல்லைங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? தொலைபேசி எடுத்து கடன்னு எதையாச்சும் சொல்லிட்டு போயிட்டு இருந்தா எப்படி? அங்கேருந்து யார் பேசுகிறாங்க கேட்காம ஆண்டவருடைய குரலை கேட்பதற்கு நீங்கள் காத்திருக்கிறீங்களா? இல்லை. ஆண்டவருடைய குரலை கேட்க நாம் காத்திருக்கணுங்க. அவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே சங்கீதம் 119:82 வசனம் இப்படி சொல்லுகிறது, எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. Mine eyes fail for thy word, saying, when will thou comfort me? இந்த உலகத்தில் நம்ம யாராவது தேற்றுவாங்க நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மை தேற்றுவதற்கு ஒரு பெஸ்ட் தேற்றவாளன் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க அப்படி தேற்றக்கூடியவர் நம்முடைய தேவன் இருக்கிறார். ஆனால் அவருடைய தேற்றுதலுக்கு நாம் காத்திருப்பதில்லை. அவர் நம்மை தேற்றக்கூடியவர். அவருக்கு பேரே God of all comfort, சகலவித ஆறுதலின் தேவன், நம்மை தேற்றுகிறவர். அவர் நம்முடைய
பிரச்சனையின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், கலக்கத்தின் மத்தியில், பயத்தின் மத்தியில் நம்ம கலங்கி போய் மனுஷனை தேடுறோம், உதவிகளை தேடுறோம், அதிகாரிகளை தேடுறோம். இல்லைங்க, நீங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறேன், நீரே என் தேற்றரவாளன். காரணம், நமக்கு தேற்றரவாளன் இருக்கிற நல்லா தெரியும். ஹல்லேலூயா. தேற்றரவாளன் நம்ம நினைக்கிறோம் அந்நிய பாஷை பேசுறது தான் தேற்றரவாளன். இல்லைங்க, ஏதோ சில சுகத்தை நம்ம மூலமாக கொடுத்துட்டாருன்னா பரிசுத்தாவியானவர் கிரியை செய்யார். இல்லைங்க, அவர் நம்மை தேற்றுவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகளின் மத்தியில், நம்முடைய வேதனைகளின் மத்தியில், நம்முடைய கலக்கத்தின் மத்தியில், நம்முடைய துயரங்களின் மத்தியில் ஒரு குரல் கேட்கும், மகனே நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. மகளே நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே, கலங்காதே என்ற ஒரு குரல் கேட்கும். அந்த குரல் கேட்குற வரைக்கும் நம்ம தயவாய் காத்திருக்கணும். அவருடைய வார்த்தைக்காய் காத்திருப்போம். ஏன்னா வேதம் சொல்லுது, அவருடைய வேதத்துக்காக, அவருடைய வார்த்தைக்காக தீவுகள் காத்திருக்குமா. சங்கீதம் ஏசாயா 42:4, சங்கீதம் இல்லை, சாரி, ஏசாயா 42:4 சொல்லுது, அவர் நியாயத்தை பூமியில் நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, தீவுகள் என்று சொல்லும் பொழுதே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அது தனிமையாக இருக்கிற ஒரு இடம், கடலுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வேதத்துக்கு காத்திருக்காங்களாம். அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் வேதத்துக்கு காத்திருக்காங்க. காரணம் ஏன் தெரியுமா? அவர் தன்னை தேற்றுவார் என்ற எண்ணத்தோடு. ஹல்லேலூயா. ஆகவே எதற்காக காத்திருக்கிறாங்களாம்? அவருடைய வேதத்திற்காக. அவருடைய வேதம் நம்மை தேற்றும். ஹல்லேலூயா. வேதம் நம்மை தேற்றும். ஆகவே அவருடைய வார்த்தை, அவருடைய வேதம் நமக்கு மிக மிக முக்கியம். அவருடைய வார்த்தை, அவர் எழுதப்பட்ட வேத வசனமும் முக்கியம். அதே போல் அவர் பேசுகிற வார்த்தைகளும் நமக்கு முக்கியம். அவருடைய வார்த்தைகள் நம்மை தேற்றும். யோவான் அப்போஸ்தலன் வயது முதிர்ந்து 85 வயசுக்கு மேலே ஆகி போச்சு. அவரை பத்மத்தீவில் போட்டாங்க. அவரை தேற்றுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் தேற்றுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் தரிசனங்களை கொடுத்து அவரை அங்கே பலப்படுத்துகிறார். இருட்டான இடம், பாம்பும் தேளு நிறைஞ்ச இடம். ஆனால் அவருக்கோ பல விதமான பாடுகள் மத்தியில் இருக்கார். கல்லை உடைக்கணும், எந்த விதமான லைட்டு கிடையாது. ஆனால் அழகான வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி கொடுக்கிறாரு. காரணம், அவரை வேதம் தேற்றுகிறது அந்த இடத்துல. ஹல்லேலூயா. அவருக்கு எந்த கவலையும் தெரிஞ்சிருக்காது. அப்போ மனிதனுடைய சித்திரவதைகள் அவருக்கு தெரிஞ்சிருக்காது அந்த வயசில். காரணம், ஆண்டவருடைய வசனம் அவரை நிச்சயமாக தேற்றி இருக்கும். அது மட்டுமல்ல, சங்கீதம் 33:20 இவ்வாறாக சொல்லுகிறது. சங்கீதம் 33:20, நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். ஹல்லேலூயா. அதாவது இந்த தாவீதை குறித்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய சங்கீதங்கள்லாம் மிக மிக ஆழமான சங்கீதங்கள். அவர் சொல்கிறாரு, என் ஆத்துமா கர்த்தருக்கே காத்திருக்கிறது. காரணம், என்னைக்கு அவர் மேலே அபிஷேகம் வந்ததோ அன்னையிலிருந்து, அஃப்கோர்ஸ் அவர் பிறந்தது முதல் அவருக்கு பாடுதான். ஆனால் என்னைக்கு அபிஷேகம் வந்ததோ சத்துருக்கள் பெருகிட்டாங்க. அது வரைக்கும் வீட்டில் மட்டும்தான் சத்துரு, இப்போ தேசம் முழுக்க சத்துரு. வீட்டில் மட்டும்தான் சத்துரு இருந்தாங்க. அவனுடைய சகோதரர்கள் பகைத்தார்கள், தகப்பன் பகைத்தா, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் என்னைக்கு அவர் மேலே அபிஷேகம் வந்ததோ அன்னைக்கு யார் பகைக்க ஆரம்பிச்சிட்டா? ராஜா பகைக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. ஆகவே ஒரு சேனையே அவரை பின்தொடருது. அவர் அதனால தான் அவர் எழுதுறாரு, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அதாவது நம்முடைய ஹெல்ப்புக்கு. அதனால தான் அவர் எழுதுறாரு, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சாதாரணமாக அவர் சொல்லலைங்க, அனுபவத்தில் பேசுகிறாரு. ஆகவே அவர் சொல்கிறாரு, எனக்கு துணை நீங்கள் தான், எனக்கு கேடகம் நீங்கள் தான். யூ ஆர் மை ஹெல்ப், யூ ஆர் மை ஷீல்டு. நீரே எனக்கு உதவி, நீரே எனக்கு பாதுகாவல். இதை நம்ம அறிக்கையிட்டு இருக்கிறோமா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, என்னுடைய கடினமான நேரத்தில்
நீர் தான் எனக்கு துணைப்பா, நீர் தான் எனக்கு பாதுகாவலியா அப்படின்னு பார்த்துருக்கோமா? அல்லது வேறு யாரையாவது மனுஷனை தேடி நம்ம ஓடி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அது மட்டுமல்ல சங்கீதம் 39:7-8 இவ்வாறாக சொல்லுகிறது. சங்கீதம் 39:7-8, இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது? 7வது வசனம் போடுங்க. 7வது வசனத்தை போடுங்க தம்பி. And now Lord, what wait I for? நான் எதற்காக காத்திருக்கிறேன் கேட்கிறார். ஆங்கிலத்தில் வெயிட்னா இருக்குது. எதற்காக காத்திருக்கிறேன்? எதற்காக? நீரே என் நம்பிக்கை. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என் மீறுதல் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கும். என் அக்கிரமங்கள், என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்க உம்மால் மட்டும்தான் முடியும். என் அக்கிரமம் நீங்கணும்னா, என் மீறுதல் நீங்கணும்னா நான் வேற எங்கேயும் போக வேண்டாம், அவருடைய பாதத்தில் காத்திருந்தா போதும். ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய தவறுகள். காரணம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம தவறே செய்யலை, பாவம் செய்யலை அப்படின்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். தவறு செய்கிறவர்கள் தான் நம்ம, தினமும் தவறுகிறவர்கள் தான் நம்ம. மனிதர்களாகிய நாம் தினமும் தவறுகிறோம். அதாவது பொய்களை அள்ளி ஊதிடுறோம், சில நேரங்களில் தவறாக பேசிடுறோம், தவறான வார்த்தைகளை பயன்படுத்திடுறோம். ஆகவே நாம் வேற எங்கேயும் போக வேண்டாம், அவருடைய பாதத்தில் காத்திருந்த ஆண்டவரே, என் அக்கிரமம் நீங்க என்னை மன்னியும், என் மீறுதல் நீங்க என்னை மன்னியும் என்று அவருடைய பாதத்தில் காத்திருந்தா போதும். எங்கேயும் யாத்திரை போக வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பாதத்தில் நாம் காத்திருந்தாலே போதும். அது மட்டுமல்ல, 38வது சங்கீதம் 15வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். ஹல்லேலூயா. அதாவது அவர் சொல்றாரு பாருங்க, இங்கே தான் நம்பிக்கை வருதுங்க. என் தேவனாகிய ஆண்டவர் நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீர். ஐயா, நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு பதில் வருமா வராதா என்று கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா we are worshiping a living God. Hallelujah. நாம் ஜீவனுள்ள தேவனை, நாம் கல்லையோ மண்ணையோ மிருகங்களையோ வணங்கலை, இயற்கையை வணங்கலை, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் இவைகளுடைய யாவற்றையும் சிருஷ்டித்த சர்வ வல்லவரை நாம் ஆராதிக்கிறோம். அவருக்கு செவிகள் உண்டு, அவருக்கு கண்கள் உண்டு, அவருக்கு உணர்வுகள் உண்டு. அவர் நமக்கு நிச்சயம் மறு உத்தரவு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதாவது என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு வேணும். ஆமென். உமக்கு காத்திருக்கிறேன், காரணம் எனக்கு நீர் பதில் கொடுப்பீர். நான் எதற்காக காத்திருக்கிறேன் அப்படின்னா, அவருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன், அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறேன், அவருடைய பாதுகாவலுக்காக காத்திருக்கிறேன். 33:20 என்ன சொல்லுது? 33:20, நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர், அவருடைய பாதுகாவலுக்காக காத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, சங்கீதம் 104:27 திரும்பவும் படிப்போம். சங்கீதம் 104:27 நான் படிக்கிறேன். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று உம்மை அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும், உம்மை நோக்கி காத்திருக்கும். இது எதை சொல்லுகிறது என்றால், இது ஏதோ மற்ற ஜீவராசிகளுக்கு மட்டுமல்ல. ஏன்னா பவுல் சொல்லுகிறார், மை காட் ஷால் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ். ஹல்லேலூயா. என் தேவன் உங்களுடைய தேவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆகவே நம்முடைய தேவைகள் வரும் பொழுது, நம்முடைய தேவைகளை மனிதர்கள்ட்ட போய் சொல்ல வேண்டாம். நம்முடைய தேவைக்கு நம்ம மனிதர்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். தேவைக்கு மனிதர்களை நோக்கி போக வேண்டிய அவசியமே இல்லை. தேவைக்கு அவரை நோக்கி பார்த்தா போதும். ஆகவே அவரை நோக்கி அதை தான் நமக்கு இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏற்ற வேளையில் என் தேவைகளை சந்திப்பீர். ஹல்லேலூயா. இது ஏதோ காக்காவுக்கும் குருவிக்கும் மட்டும் நினைக்காதீங்க, இது நமக்கும் சேர்த்து. ஹல்லேலூயா. ஏற்ற வேளையில் என் தேவைகளை நீர் சந்திக்க வல்லவர். ஆகவே எனக்கு உம்முடைய வார்த்தை போதும், எனக்கு உம்முடைய பதில் போதும் என்று நாம் அவருக்காக
காத்திருப்போம், காத்திருப்போம். அது மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும் எதுக்காக காத்திருக்கோம் அப்படின்னு. அநேக இடங்களில் ஆராதனைகள் நடக்கும். இதுக்கு அபிஷேக ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அக்கினி அபிஷேகம் அப்படிலாம் ஆராதனைகள் நடக்கும். நான் அதை குறை சொல்ல விரும்பவில்லை, அதை குறை சொல்ல விரும்பவில்லை, அது நடக்கட்டும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் நடபடிகள் 1:5 என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் நடபடிகள் 1:5, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். தமிழ்ல அப்படி போட்டிருக்குது, ஆங்கிலத்தில் எப்படி தெளிவப்பட்டிருப்பாருங்களேன். But you shall be baptized with the Holy Ghost not many days hence. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அதை தான் அவர் உயிர் தெழுந்த பின் சீடர்களை சந்திக்கும் பொழுது லூக்கா 24:49 அதே தான் சொல்லியிருக்கிறாரு, அதே வார்த்தையை சொல்லியிருக்கிறார். பாருங்க, என் 24:49 நான் படிக்கிறேன் உங்களுக்காக. என் பிதா வாக்கு பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். But tarry in the city of Jerusalem. அப்படிதான் போட்டிருக்குது, காத்திருங்கள், பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல காத்திருந்து பெற்றுக்கொள்ளலாம். நானும் நிறைய ஆராதனையில் போனேன் இந்த அபிஷேகம் பெறதுக்கு முன்னால். எங்கே கூட்டம் நடந்தாலும் அபிஷேகம் ஓடி போயிடுவேன், ஓடி போய் தலை நீட்டுவேன். அநேகர் தள்ளி கவிச்சிருக்கிறாங்க, ஒன்றும் நடந்ததில்லை. ஒரு நாள் அதிகாலை நான் 6 மணி ட்ரெயினை பிடிச்சாதான் நான் ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஏர்போர்ட்டில் நான் மார்ஷல் ரோடு போகணும் மீனம்பாக்கத்தில் இருந்து. 5 மணிக்கு 4:55 வீட்டை விட்டு 5:05 ட்ரெயினை பிடிப்பேன். 5:05 ட்ரெயினில் உட்காந்துருக்கிறேன். அன்றைக்கி ஆண்டவரேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவருக்காக காத்திருந்த பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்கணும். என்னை நிரப்பும் என்று நீங்கள் காத்திருந்தா போதும். நான் மற்ற ஆராதனைகளை குறித்து குறை சொல்ல விரும்பவில்லை, தவறு சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறாதவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியை பெறணும்னா ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா அப்படின்னு அவர் பாதத்தில் காத்திருங்க, பலனை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அவர் இந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, சபை எதுக்காக காத்திருக்கணும்னு வேதம் சொல்லுது. சபை எதற்காக காத்திருக்கணும்னு 1 தெசலோனிக்கர் 1:10 சொல்லுது. 1 தெசலோனிக்கர் 1:10, மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. யூ ஆர் வெயிட்டிங். எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம்? and to wait for his son from heaven. அப்படிதான் வேதத்தில் இருக்குது. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்து நம்மை அழைத்து கொண்டு போகிற வரைக்கும் அவருக்காக காத்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எதுக்காக காத்திருக்கிறோம்? நம்முடைய சுய தேவைகள் நிறைவேற காத்திருக்கிறோம். நம்ம எதுக்காக காத்திருக்கிறோம்? நம்முடைய பிரச்சனைகள் நீங்கள் காத்திருக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு வித்தியாசமானவைகளை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அவருடைய வருகைக்காக காத்திருக்கணும். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களே. சபை அதுக்காக தான் காத்திருந்தது. முதல்ல ஆதி திருச்சி அப்படி தான் இருந்தது. இன்னைக்கு நாளாக நாளாக அந்த எண்ணம் நம்மை விட்டு போயிட்டுது. இந்த உலகத்துக்காக காத்திருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆகவே நாம் நினைவில் கொள்வோம், நாம் காத்திருக்கணும். எதுக்காகலாம் காத்திருக்கணும்? அவருடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கணும், அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கணும், அவருடைய பாதுகாவலுக்கு காத்திருக்கணும், அவருடைய மன்னிப்புக்கு காத்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, என்னுடைய அக்கிரமங்கள் நீங்க, மீறுதல் நீங்க. அவர் நம்முடைய மன்னிப்புக்காக அவருடைய பாதத்தில் காத்திருக்கணும். நம்முடைய தேவைகள் நிறைவேற நாம் காத்திருக்கணும். அவருடைய வருகைக்காக காத்திருக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு அழகான வசனத்தை சொல்லுகிறார்.
64வது அதிகாரத்தில் 64வது அதிகாரத்தில் 4வது வசனம், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. அதாவது அழகான வசனங்க. இதை யோசித்து பார்த்துருக்கீங்களா, தியானிச்சிருக்கிறீங்களா? தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் பாதத்தில் காத்திருந்த, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், ஆண்டவரே நீர் எனக்கு உம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தும், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறீர். இப்படி காத்திருந்தா பரவாயில்ல. நம்ம எதுக்காக காத்திருக்கிறோம்? ஃபார் பெட்டி திங்ஸ். ஆண்டவரே எனக்கு வீடு வேணும், எனக்கு வாகனம் வேணும், எனக்கு வேலை வேணும், என் புள்ள படிக்கணும், இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கடைப்பிடிப்பார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? முதலாவது அவர் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆகவே நாம் எதை தேட வேண்டும் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்றாரு, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரை அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. அப்படின்னு அன்னர்த்தம், he will do something marvelous which the human has not seen it. அதாவது இந்த மனுக்குளம் பார்த்திராத அதிசயங்களை, அற்புதங்களை நம் வாழ்வில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் மனுக்குளம் கண்டிராத அற்புதங்களையும், unusual miracles, unusual signs and wonders, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா அவருடைய பாதத்தில் காத்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவானவர் கூட நமக்கு சொல்லியிருக்கிறாரு எப்படி காத்திருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. இயேசுவானவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? லூக்கா 12வது அதிகாரத்தில், லூக்கா 12வது அதிகாரத்தில் 36-37 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருங்கள், காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருங்கள். ஏனென்றால் எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படும் ஊழியக்காரரே பாக்கியவான்கள். விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். பாக்கியவான்களோட நிப்பாட்டல, அவர் அறையை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவானவர் தன்னை பற்றியே சொல்லியிருக்காரு பாருங்களேன். என்ன சொல்றாரு? நீ எனக்காக சின்சியராக காத்திருந்தா ஐ வில் கம் அண்ட் சர்வ் யூ. நான் உனக்கு வந்து அன்யூஷுவல் பிளெஸிங்ஸை கொடுப்பேன். பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார் வேதத்தில். அவருக்காக காத்திருக்கிறவர்கள் யாரா? பாக்கியவான்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? அவரே வந்து நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அவரே வந்து நமக்கு உதவி செய்வார். இப்படியாக காத்திருக்க வேண்டுமா? சரி, ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாட் ஆல் த பெனிஃபிட்ஸ் அப்படின்னு ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாட் ஆல் த பெனிஃபிட்ஸ்? நாம் காத்திருப்பதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத ஒரு சில வசனங்களோட நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், 31வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாரு? நீ எனக்கு காத்திருந்தா உன்னை புது பலத்தால் நிரப்புவேன். ஹல்லேலூயா. இது சரீர பலன் மட்டும் இல்லைங்க, ஆவியில் பலன் சொல்றாரு அவரு. ஹல்லேலூயா. எப்படி எலியா பலனடைந்து 40 நாள் இரவும் பகலும் ஓடினாரோ, அதே போல அவர் நம்மை ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறார். புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம வந்து என்ன பண்ணுவாரா? நம்முடைய ஆவியில் நமக்கு பலன் தருவார், நம்முடைய ஆத்மாவில் நம்ம பலப்படுத்துவார், நம்முடைய சரீரத்தில் பலப்படுத்துவார். அதனால தான் சொல்றாரு, பவுலை சொல்லுவாங்க, பவுல் வந்து ஒரு குள்ளமான மனிதர், மிகவும் ஒல்லியாக இருப்பாராம், பார்க்குறது ரொம்ப ஒல்லியாக குள்ளமாக இருப்பாராம். அவர் சொல்றாரு, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். எப்படி சொன்னாருங்க? கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்ததுனால. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது புது பலன் அடைய முடியும். ஆகவே
நாம் எதுக்காக எல்லாமோ காத்திருக்கிறோம். ஆகவே அவருடைய பாதத்தில் காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, புது பலனை பெற்றுக்கொள்ள முடியும். புது பலன் அடைஞ்சா எப்படியா? கழுகுகளைப் போல உயர எழும்புவார்கள். கழுகுகளைப் போல உயர எழும்புவார்கள். அதாவது நாம் காணக்கூடாத அளவுக்கு உயரத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி என்ற வார்த்தையின்படி அவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் 1-2 சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்தது ஏசாயா 49வது அதிகாரம் 23வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவளுடைய நாய்கள் உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பது அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா. எனக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்ன நடக்குமாங்க? ராஜாக்களும் ராஜாத்திகளும் வந்து சர்வ் பண்ணுவாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நடந்ததுங்க, அதை நான் சொல்ல முடியும். 97வது வருஷத்தில் நானும் தந்தை பெர்க்மான்ஸ் அவர்களும் ஒரு 18-20 நாள் ஊழியத்துக்கு மலேசியா போயிருந்தோம். 4 நாள் பட்டர்வர்த்தில் ஊழியம், 3 நாள் ஈப்போல, 3 நாள் பினாங்கில், கடைசி 4 நாள் கோலாலம்பூரில். இந்த மீட்டிங் முடிக்கும் போது கடைசி நாள் கூட்டத்திற்கு அந்த தேசத்தின் மந்திரி சாமுவேல், அவர் பேர் சாமி வேலு, அவர் இந்து பேர் சாமி வேலு. ஃபாதரை எப்படி கூப்பிடுவார்னா சாமுவேல் அப்படி தான் கூப்பிடுவார். சாமுவேல் அப்படின்னு கூப்பிடுவார். ஏன்னா அவர் அங்கே எல்லாரும் எப்படி சொல்லி கூப்பிடுவாங்கன்னா, அங்கே மலேசியாவில் வந்து அப்படி பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, தத்தோ ஸ்ரீன்னு தான் கூப்பிடணும், மரியாதையாக தத்தோ ஸ்ரீன்னு கூப்பிடணும். இவர் வந்து சாமுவேல் தான் கூப்பிடுவார். அவர் வந்து எங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தார் மீட்டிங்கில். அந்த மீட்டிங் பெரிய ஒரு ஸ்டேடியத்தில், இண்டோர் ஸ்டேடியத்தில் நடந்தது. அது மட்டுமல்ல, அது முடிஞ்சதுக்கப்புறம் அவர் எங்களை வீட்டுக்கு கூட்டு போய் அவருடைய மனைவி மகன் தான் எங்களுக்கு சர்வ் பண்ணாங்க. எதுக்கு சொல்லுன்னா, சாதாரண ஒரு மனிதன், ஆனால் ஒரு மந்திரியினுடைய வீட்டில், ஒரு தேசத்தின் மந்திரியினுடைய வீட்டில் உட்கார்ந்து எனக்கு விருந்து கொடுத்தாங்கன்னா எதுக்கு சொல்லுன்னா, அவருக்காக காத்திருக்கிறவர்களை அவர் உயர்த்த வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாய்கள் உன் கைத்தாய்களும் இருப்பார்கள். மோசே யார் வளர்த்தாங்க? பார்வோனுடைய குமாரத்தி மோசே வளர்த்தது. பாருங்களேன், ஒரு ராஜமேன்மை, ஒரு அடிமை, தேசத்தில் உள்ள அடிமை. ஆனால் யார் வளர்க்குற? ராஜகுமாரத்தை வளர்க்குற. ஆகவே இதே போல என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு மகத்துவமான காரியங்களை செய்ய முடியும், அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது. அது மட்டுமல்ல, சங்கீதம் 25:5 இப்படி சொல்லுகிறது: உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரை என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். இந்த வசனத்தை முதலையும் படித்தோம், இப்போ எதுக்கு படிக்கிறோன்னா, என்ன பெனிஃபிட்னா, அவருக்காக காத்திருக்கும் பொழுது அவர் அவருடைய சத்தியத்தில் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை அவருடைய சத்தியத்தில் நடத்துவாருங்க. வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது இதுவே வழி என்ற ஒரு சத்தம் கேட்கும். எப்போ கேட்கும்னா, அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது. எல்லா நேரத்துலையும் கேட்காது. நம்ம இஷ்டத்துக்கு அலைஞ்சிட்டு ஆண்டவருடைய சத்தம் கேட்கலன்னு நினச்சா நடக்காத காரியம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் நம்மை சரியான பாதையில், சத்தியத்தில் அவர் நடத்துவார், நேரான பாதையில் நடத்துவார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 27:14 திரும்பவும் படிக்கலாம். சங்கீதம் 27:14, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இங்கே என்ன சொல்ல வர்றாரு? திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு சொன்ன. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அதாவது பயம் நம்ம விட்டு போயிடும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் தான் பிரச்சனை வரும். ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துட்டா, அல்லது யாராவது நம்ம பேசிட்டா, அல்லது ஏதாவது எதிரிகள் வந்துட்டாங்கன்னா நம்ம ரொம்ப பயப்படுவோம். என்ன சொல்லுது வேதம்? அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த, he will make our heart strong. நம்முடைய இருதயத்தை அவர் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தையில் நடக்க, அவருடைய சத்தியத்தில் நடக்க, அவர் நம்மை பலப்படுத்த, ராஜாக்கள் நமக்கு ஊழியம் செய்ய
அது மட்டுமல்ல, நாம் ஆவியில் பலப்பட ஆண்டவர் அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இவ்வளவும் சொல்லியாச்சு. இந்த காத்து இருக்குதுன்னா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். காத்திருக்குதல் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இட் இன்வால்வ் சம்திங். முதல்ல எங்க காத்திருக்க முடியும்? ஒரு மனிதனை நம்பும் பொழுது அவன் வாசல் நம்ம காத்திருப்போம். தேவனை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. நம்பினா தான் காத்திருக்க முடியும். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியம் மிக மிக முக்கியம். இதுதான், அவருடைய நேரத்திற்காக காத்திருக்கணும். நாட் ஃபார் அவர் டைம். அவருடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல அவருடைய நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் எப்படியோ மாறி போயிடலாம். சூழ்நிலைகள் பயங்கரமாக இருக்கலாம். காற்றையும் கடலையும் பார்த்த பொழுது பயந்துட்டாப்புல பேதுரு. அலைகளில் நடந்துட்டு மனுஷன்தான். சூழ்நிலையை பார்த்தவொன்னே பயந்துட்டாப்புல. ஆனால் இயேசு அங்கே இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தால் போதும், அவர் தண்ணி நடந்தே போயிருந்திருப்பார். ஹல்லேலூயா. அதே போல் எந்த சூழ்நிலையும் மிதித்து நடக்க முடியும் நம்மால் அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது. காத்திருக்குதுன்னா ஏதோ பேசாமல் ஒன்றும் செய்யாமல் ஏதோ ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டோம் அப்படியே விட்டுட்டு ஆண்டவர் செய்வார் அப்படின்னு போயிடுறதா? இல்லைங்க. காத்திருக்கல் என்பது இட்ஸ் அ டைம் ஆஃப் கம்யூனிகேஷன். அவரோடு கூட உறவாடுகிற நேரம். எப்படி இருக்குது உங்களுக்கு? நம்ம ஜெபக்குறிப்பை கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய கம்யூனிகேஷன் டைம்லாம் அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுறோம்? ஜெபிக்கிறோன்னா என்ன? நம்முடைய ப்ரொவிஷன் சீட்டை கொடுத்துட்றோம். மளிகை கடையில் கொடுக்குற மாதிரி கடை நம்ம தேவைகள்லாம் சொல்லிவிட்டு, ஏன்னா ஆண்டவர் இதை செய்யும் அதை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டளை கொடுத்துட்டு போயிடுறோம். அது கிடையாதுங்க. அவரோடு தொடர்பு கொள்ளுகிற நேரம். ஹல்லேலூயா. எப்படி தொடர்பு கொள்ளுகிற நேரம்? நம்ம ஜெபத்தில், பாடலில், துதியில், ஆராதனையில், அதோடு கூட அவருடைய வார்த்தையை தியானிப்பதில், அவரை தொழுது கொள்வதில் நாம் நேரத்தை செலவழிக்கும் பொழுது ஒரே ஒரு காரியம் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் அமைதியாக காத்திருக்கும் பொழுது தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். ஹல்லேலூயா. When we wait, God will work. ஆமென். நிறைய பேர் காத்திருக்காங்க வேதத்தில். அதெல்லாம் இப்போ சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஆகவே ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோபு 14வது அதிகாரம் 14வது வசனம். யோபு 14 அதிகாரம் 14வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது: மனுஷன் செத்தவின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். என்ன சொல்றாரு? I will wait all the days of my appointment time. எனக்கு குறிக்கப்பட்ட நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். ஐயா, எனக்கு வேதனை தான். இப்போ என் சொத்தெல்லாம் போயிடுச்சு, என் சுகம் போயிடுச்சு, என் பிள்ளைகள் எல்லாம் மறித்துட்டாங்க, குடும்பமே போயிட்டு, என்னுடைய அந்தஸ்து போயிட்டு, மரியாதை போயிட்டு, எல்லாம் போயிட்டு. ஆனால் என் தேவன் நிச்சயமா எனக்கு நியாயம் செய்வார் என்று யோபு காத்திருந்தார். ஹல்லேலூயா. குறிக்கப்பட்ட நாள் வரைக்கும். அதனால தான் சொல்றாரு, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆமென். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கரெக்ட், சரியா சொல்றாரு. ஆகவே குறிக்கப்பட்ட நாள் வர போராட்டத்தில் நாளெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் போராட்டம் உண்டுங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது இந்த பூமியில். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின் பிரச்சனை எல்லாம் போயிடுன்னு சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பிரச்சனைகள் இருக்கும், போராட்டம் இருக்கும், கலக்கம் இருக்கும், தயக்கம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், அவமானங்கள் இருக்கும். ஆனால் என் எனக்கு காத்திருக்கிறவர்களோ ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு காத்திருக்கும் பொழுது நாம் வெட்கப்பட போகிறதில்லை. அவர் காத்திருக்கும் பொழுது நாம் வெட்கப்பட போகிறதே கிடையாதுங்க. ஆகவே அது மட்டுமல்ல இதோடு முடிக்கலான்னு விரும்புகிறேன்னா, சங்கீதம் 40:1-2 வசனங்களை வாசித்து அதோடு முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவனிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டு பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து
என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது சரீரப்பிரகாரமான வாழ்க்கையாக இருக்கலாம், நான் குழியில் உளையான சேற்றில் இருக்கலாம். ஆனால் நான் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி என் கால்களை உறுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு காத்திருப்போம். அவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இப்பொழுது போதகர் ஜெபித்து முடிப்பார். காத்திருப்பே காத்திருப்பே அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பே காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பே. பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பே. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக புறப்பட்டதன் நோக்கத்தை நாம் அனுபவிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். தேவ சமூகத்தில் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லாம கொஞ்சம் அர்ப்பணிக்கலாமா? பரலோகத்தின் தேவனே, இந்த நாளிலும் நீர் எங்கள் மத்தியிலே மிகுந்த அனுபவத்தோடு கூட வெளிப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். போதகர் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் இருந்த அநேக அனுபவங்களை சொல்லி எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாய் விசுவாசிக்கிறோம், இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததப்பா. இதை நாங்கள் அப்படியே ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு செல்லாதபடிக்கு ஆண்டவரே இதை தொடர்ந்து தியானிக்க, இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 9382111727 மற்றும் 9381111727.